கருந்தூவல் பகுதி. மரங்கள் உயரமா, இலைகள் இல்லை. கற்கள் கருப்பு ஒளி வீசியது. நிலவு மட்டும் மேலிருந்து மங்கலாக ஒளிந்தது. சாரா கூறினாள், இங்கதான் உண்மையான சக்தி பிறக்கும். ஐரனின் இதயம் துடித்தது. ஆனால் அவன் திரும்பி போகவில்லை. அதுவே அவனின் மிகப்பெரிய தவறு. கருந்தூவல் காடு மத்தியில் ஒரு பழமையான கல்வட்டம். அது சமநிலை கல்வட்டம். சாரா நடுவில் நின்று, உன் சக்தி பலவீனமில்லை ஐரன், அது முழுமையற்றது. முழுமையான ஆற்றலை பெற வேண்டுமெனில் ஒளி மட்டும் போதாது, இருளும் சேர வேண்டும். ஐரன் தயக்கத்துடன், இது பாதுகாப்பானதா? சாரா சிரித்தாள். வலிமையாக வேண்டுமென்றால் ஆபத்தை ஏற்க வேண்டும். அவள் கல்வட்டத்தை செயல்படுத்தினாள். கருப்பு புகை எழுந்தது. ஐரனின் கொம்பு அதிகமாக ஒளிர ஆரம்பித்தது. காற்று வேகமாக சுழன்றது. சாரா கட்டளையிட்டாள், உன் உள்ளிருக்கும் ஒளியை வெளியே விடு. ஐரன் கண்களை மூடினான். அவன் நினைவில் ரவியன், எலாரா, மீரா. அவனுக்கு உள்ளே ஒரு காயம். நானும் அவங்க மாதிரி வலிமையானவனாக ஆகணும். அவன் முழு சக்தியையும் வெளியே விடத் தொடங்கினான். வெள்ளை ஒளி வானத்தை பிளந்தது. ஆனால் அந்த ஒளியில் கருப்பு கோடுகள் கலந்தது. சாராவின் சிரிப்பு மாறியது. அது இனி மென்மையானது அல்ல, அது வெற்றி சிரிப்பு. ஐரன் கண்களை திறந்தான். அவனது கொம்பு இப்போது பெரிதாக ஒளிர்ந்தன. ஆனால் அந்த ஒளி தூய வெள்ளையாக இல்லை, வெள்ளை மற்றும் கருப்பு சுருளானது. அவன் மகிழ்ச்சியாக, நான் இப்போது வலிமை உடையவனாக மாறிவிட்டேன். அவன் தரையை தொட்டான். ஆனால் புல் வளராமல் புல் கருக ஆரம்பித்தது. அவன் பயத்துடன், இது ஏன் வளரவில்லை? சாரா மெதுவாக, சமநிலை தகர்ந்தது. அவனுக்கு புரிய தொடங்கியது. நீ என்ன பண்ண? சாரா உண்மையை கூறினாள். குறுக்கு வழியில் வலிமையை அடைய அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் ஐரன். நீ இருளை ஏற்றுக்கொண்டாய். அந்த நேரம் ரெயின்போ வால் மங்கிக் கொண்டிருந்தது. வானவில் நிறங்கள் சோர்ந்து காணப்பட்டது. காற்று கனமாகியது. நிலம் மெதுவாக பிளந்தது. ரவியனின் தீ மிளிர்ந்து அணைந்தது. எலாராவின் மலர்கள் வாடின. மீராவின் நீரோட்டம் சிதறியது. அவர்கள் ஒரே நேரத்தில் உணர்ந்தார்கள், இது வெளியிலிருந்து வந்த ஆபத்து அல்ல, இது சமநிலை உடைந்ததின் விளைவு. எலாரா மெதுவாக சொன்னாள், ஐரன் ஆபத்தில் இருக்கிறான். கல்வட்டத்தின் நடுவில் ஐரன் முழங்காலிட்டிருந்தான். அவனின் கொம்பு வெள்ளை கருப்பு சுருள் போல ஒளிர்ந்தது. அவன் துடித்துக்கொண்டே சொன்னான், எனக்கு இந்த சக்தி வேண்டாம். அவனின் நினைவில் சாராவின் வார்த்தைகள் ஒலித்தது, பெரியவனாக வேண்டுமென்றால் ஆபத்தை ஏற்கணும். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, அது ஆபத்து இல்லை, அது வலை. அவனின் கொம்பில் சிறு பிளவு தோன்றியது. ஒளி துடித்தது. அந்த நேரத்தில் ரவியன், மீரா, எலாரா மூவரும் ஐரன் இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். அவர்கள் ஐரனை பார்த்து அதிர்ந்தார்கள். அவன் பாதி இருளாவியில் மூழ்கியிருந்தான். ரவியன் கூறினான், ஐரன், இது நீ இல்லை. ஐரன் கத்தினான், என்னை அணுகாதீங்க, நான் நிலை தடுமாறுகிறேன். அவனிடமிருந்து சக்தி வெடித்தது. காடு நடுங்கியது. நிழலிலிருந்து சாரா தோன்றினாள். பார்த்தாயா, உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, நீ ஏற்கனவே மாறிட்ட. அவள் குரல் கூர்மையானது. இருளை முழுமையாக ஏற்றுக்கொள், முழு சக்தி உன்னுடையதாகும். அந்த ஒரு கணம், அதுவே தீர்மானம். எலாரா கண்கலங்கி பேசினாள், குறுக்கு வழியில் வந்த சக்தி உனக்கு பொருந்தாது ஐரன். மீரா மெதுவாக, சமநிலை என்பது ஆட்சி இல்லை, புரிதல். ரவியன் உறுதியாக, உண்மையான வலிமை என்றால் காத்திருக்க தெரிந்த தைரியம். சாரா கத்தினாள், தேர்வு செய். இருளாவி உயர்ந்தது. ஐரன் கண்களை மூடினான். அவன் உள்ளத்தில் இரண்டு பாதைகள். வேகமான சக்தியா, இல்லை நேர்மையான வளர்ச்சியா? அவன் முழு மனதுடன் கத்தினான், எனக்கு வேகமான சக்தி தேவையில்லை, நேர்மையான வளர்ச்சி வேண்டும். என் வழியில் நான் வளர்வேன். அவன் இருளை நிராகரித்தான். அது வலியானது. கொம்பு முழுவதும் பிளந்தது. ஒரு பெரும் வெள்ளை ஒளி வெடித்தது. வெள்ளை தூய ஒளி அலை போல பரவியது. கருப்பு ஆவி கரைந்தது. சாரா நிழலாக சிதறினாள்.
கல்வட்டம் உடைந்தது. ரெயின்போவேல் மீண்டும் நிறம் பெற்றது. ஐரன் தரையில் பலவீனமாக கிடந்தான். அவன் கொம்பு சிறியது, ஆனால் முழு தூய வெள்ளை. ரவியன் மெதுவாக சொன்னான், சக்திக்காக நீ இல்லை. மீரா சிரித்தாள், நீ இருந்தால் நான் சமநிலை. எலாரா அவனை தொட்டாள். மெதுவாக மலரும் மலர்களுக்குத்தான் வேர்கள் ஆழமாக இருக்கும். ஐரன் அமைதியாக சிரித்தான். அவன் உணர்ந்தான், வேகமான வெற்றி நிலைக்காது. சரியான பாதை நேரமெடுக்கும், ஆனால் நிரந்தர பலனை தரும். கதை சொல்லும் நெறி, குறுக்கு வழியில் அடையும் சக்தி சோதனையாக மாறும். நேர்மையான வளர்ச்சி நிலையான வெற்றியை தரும்.